இயேசு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஏதோ ஒரு வெள்ளைக்கார கடவுள், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு 2 புள்ள இருந்தாங்க, அதில் ஒரு புள்ள என்ன பண்ணார், இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு இன்னைக்கு கட்டுக்கதைங்கள்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் இல்லை இயேசு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை பைபிள் பாருங்க, நமக்கு வேதம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குது. அதாவது நமக்கு அதிகபட்சமாக உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், எங்கள் அப்பா பேர் நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா பேருடைய அப்பா பேர் கேட்டால் ஏதோ கொஞ்சம் தட்டு மாதிரி என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். அப்பா பேருடைய அப்பா பேரை கேட்டால் டவுட்டு தான். ஆனால் இயேசுவுக்கு அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டெல்லாம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை போல்டாக சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தான் ஆகணும். இயேசு யார், அவர் எப்படி இந்த மனுக்குலத்தில் வந்தார், இயேசுனுடைய அப்பான்னு சொல்லப்படுகிற யோசேப்பு யார், யோசேப்பு எப்படி, யோசேப்புடைய அப்பா பேர் என்ன, அந்த யோசேப்பினுடைய அப்பா பேருக்கு அப்பா பேர் என்ன அப்படின்னு வேதம் ரொம்ப ஆச்சரிய விதமாக சில விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுது, சொல்லுது. திட்டமாக சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இவருக்கு மகன், இந்த மகனுக்கு பிறந்தவர் இவர், அவருடைய மகன் அவர், அவருடைய மகன் அவர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த தலைமுறைகளை சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது இல்லையா? இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதோ ஒருத்தர் வந்தாரு, திடீர்னு பிறந்தாரு, திடீர்னு போனாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்லைங்க. இயேசு ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தாருங்க, அவர் இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வளர்ந்தாருன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. சரித்திரத்தை 2ஆய் பிரித்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ அந்த வம்சங்கள், அந்த எந்த வம்சத்தில் அவர் பிறந்தாரு, அவர் பிறந்தவருடைய அப்பா பேர் என்ன, அந்த அப்பா பேருடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பெயர்களை என்ன பண்ணுது, இங்க நமக்கு என்ன பண்ணுது, தெளிவாய் போட்டிருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப தைரியமாய் நீங்க என்ன பண்ணணும், இதை தெரிந்து கொண்டு இதை நீங்க பேசக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு கடவுள்னு சொல்லப்படுகிற அநேகருடைய அப்பாக்களை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய அப்பாக்கள் கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாதுன்னு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அநேக மதத்தில் நீங்க சொல்லலாம், இவருடைய பிள்ளை இவருங்க, அவருடைய பிள்ளை இவருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் எப்படி தான், வெறும் கற்பனையாகவும் கட்டுக்கதையாகவும் தான் என்ன பண்ணோம் இருக்கும். அதில் என்ன பண்ணாது, உண்மைத்தன்மை இருக்காது. ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆய்வு செய்து சில விஷயங்களை என்ன பண்ணாரு, கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாகமும் மிகவும் உதவியாக என்ன பண்ணது இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ண முடியாது, பொய் சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்கள் எல்லாமே தொன்று தொட்டு சரியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு ஒரு வரலாறு படிக்குது. வேதாகமும் வரலாறு படிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வம்சத்தில் இவருக்கு பிறந்தவர் இவருங்க, இவருக்கு பிறந்தவர் இவருங்கன்னு சொல்லிட்டு ஆதாமை தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய பெயர்களும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதை தான் உங்களுக்கு சைடில் என்ன பண்ணப்பட்டிருக்குது காட்டிக்கிட்டே இருக்கிறேன். புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த பெயர்கள்லாம் ஏதோ சும்மா எழுதப்பட்டிருக்கலைங்க. உங்களுக்கும் எனக்கும் துளி அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யார்,
அவர் எப்படி இந்த பூமியில் வந்து பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான தெரியணும் இல்லையா மற்றவர்களுக்கு. ஆனால் நமக்கு துளியளவும் சந்தேகம் இல்லாமல் என்ன பண்ணோம், நாம் தேவனை தேடணும் என்பதற்காக தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால் ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணலாம், இது ஒரு கற்பனை, இது ஒரு என்ன பண்ணுது, யாரோ எப்படியோ என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டுக்கதைகளை கட்டி எழுப்புகிற வேதாகமம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மை சம்பவங்களை தான் எழுதப்பட்டிருக்குது. வேதத்தில் நடந்ததை தான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கதை சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க இல்லையா. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு 2 பிள்ளைங்க, அதில் ஒரு புள்ள இவன் ஒரு புள்ள அவன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கதைலாம் இங்கே இருக்காது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்னா அந்த ராஜா பேர் இருக்கும், அவர் எந்த ஊரில் இருந்தார்னு இருக்கும், அவர் இருக்கிற அந்த நேரங்கள் கொண்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் வேதத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் வேதத்தை நம்புவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.